உலகமெல்லாம் வழியிழந்து ஆதி கைலாசம் வருகிறார். வரும் இந்த சிறப்பான வேளையில பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று அதெல்லாம் பத்தாவது உங்க அப்பாட்ட பெரிய நோட்டா வாங்கிக்கலாம். அதான் அப்பாட்ட பெரிய நோட்டா வாங்கிக்கலாம். அப்படியாக இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான் யார் என்று கேட்டார். அருமை மாமா முத்தையசாமி தேவர் அவருடைய அருந்தவர் செல்வம் குழந்தை பிள்ளை சிவா அவர்கள் சார்பாக அதாவது சிவா அவர்களுடைய இல்லத்தரசி என்னுடைய சகோதரிய தங்கச்சி. ஆமா, அதாவது இந்து அவர்கள் வந்து அவர்களுடைய அருந்தவர் செல்வம் ஈந்தன் அவர்கள் வந்து அவங்களுக்கு அதாவது ஒரு 51 கொடுக்கலாம். அவ்வளவுதானே இருக்கியா? அதனால 51 லட்சங்களை கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான் யார் என்று கேட்டார். செல்வ சீமான் சீமாட்டி அதாவது அருமை மாமா காலம் சென்ற முருகையா தேவர் அவர்களுடைய அருந்தவர் செல்வம் எங்க மச்சான். ஆமா, கணேசன் அவர்களுடைய இல்லத்தரசி அக்கா சகோதரி எங்க அக்கா. ஆமா, அதாவது சொலகமாடனுடைய ஆடுங்குளம் கோபரம் அப்படாதி அம்மா வந்து ஆடுனான்னு வச்சுக்கோ வாக்கு சொன்னா அக்கா முப்படாதி அவர்கள் வந்து நமக்கு 51 லட்சங்களை கொண்டு வந்து பல கோடிகளாக பரிசாக அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி எங்க அத்தை. ஆமா, அத்தையான ஆங்க அதான் இங்க இருக்கிறதே ஒரே அத்தை சொல்லாங்க. அதாவது அத்தை என்னுடைய அத்தை அம்மா சண்முகத்தாய் அவர்கள் வந்து பாடும் நாவலுக்கு 51 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு அரை கோடியாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். ஆமா, யாமனா இட்டுமே சொல்லிட்டு அப்புறம் என் தங்கச்சி ரூபா தர மாட்டான், அதனால சொல்லல. சரி, அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசு அள்ளி தந்துள்ள செல்வ சீமான் அதாவது அருமை தம்பி. ஆமா, மாங்காய் வியாபாரம் பார்த்து வரக்கூடிய மாங்காய் தேங்காய் அருமை தம்பி பரமசிவன் அவருடைய இல்லத்து அரசி என்னுடைய நாத்தனாரு செல்வி அவர்கள் வந்து 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்தவர்கள் எஸ் மகாலிங்கம் அண்ணார் அவர்களும் பொன்னம்மாள் அவர்களும் வணிக வைசியர்களுக்கே உரித்தவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களும் அதுக்கு அப்பாலே எஸ் சுவேதா அவர்களும் பன்னீர் ராஜ் அவர்களும் வந்து மகாலிங்கம் வந்து என்னுடைய குழந்தை பிள்ளை. அதுக்கு அப்பாலே என்ன என்ன பிள்ளை 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக நமக்கு பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான் சீமாட்டிகள் யார் என்று கேட்டார். அதாவது கோவில் பூஜை செய்து வரக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் ஆமா அருமை தம்பி குமார் அவர்களுடைய இல்லத்து அரசி தேவி அவர்கள் வந்து நமக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி அதாவது உபராதியம் கோயில நல்லா பொறுப்பா நின்று என்ன வேலை யார் வேணும்னு கேட்டு முளைப்பாரி வளர்க்கக்கூடியவர்கள். ஆமா, அருமை அக்கா முளைப்பாரின்னு போட்டதே அவங்க வீட்டுலதான். முளைப்பாரி போட்ட இடத்துல புத்து வளர்ந்துருக்கியா அம்மா அருள் இருந்தா தானே அதெல்லாம் இருக்கும். அருமை சகோதரி அருமை அக்கா திருமலையாட்சி அவர்கள் வந்து 51 லட்சங்களாக கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப வடிவம் மட்டுமல்ல என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா?
பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தா ஆண்டவன் வெளியே வந்து கைலாச வருகிற பொழுது என் சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவா அந்த தாம்பரத்தில் பாரிஜார மலமெடுத்த எண்ணிலே ஜலமெடுத்து நல்ல வருகை என்று ஆண்டவன் சிவனாரோட ஆதிபரா சத்தியமாக சம்பரஞ்ச கட்டிலே தூஷித்தத்தை தலைவரித்தோ பரியலங்க பகவானுக்கு அந்த காலம் பார்வதி பாலுமணம் கொடுத்ததுதான் இன்னைக்கு பூர்வகம் தந்ததிலே ஆனா பிறந்த ஆம்பளை தொழிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் என்ன செய்யணும்? என் மோரையில வெட்டிய பற்றி வச்சு ஊட்டவா? அப்படி இல்லைன்னா அதாவது ஆனா பிறந்த ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே சென்று வீடு விரும்பும் வேலையிலே வருகை என்று வரவேற்பை கொடுத்து ஏன் இம்பிட்டு வாட்டத்தோட வாரிய உங்க பாரு ஏன் இம்பிட்டு வாட்டத்தோட வாரிய இங்க பாருங்க அஞ்ச வேண்டாம் மறைய வேண்டாம் அது கவலை உங்களுக்கு வேண்டாம் ஏன் போன இடத்துல உங்க சரக்கு கொண்டு போன வியாபாரம் வித்துச்சா விற்கறியா? அதனால வாங்க அஞ்சாளுங்க மலையாளுங்க இந்த சந்தை இல்லைன்னா அடுத்த சந்தை இதுல ஏன் உங்களுக்கு இப்பட்டு வருத்தம் அப்படியே அந்த அம்மா கணவனை வரவேற்பை கொடுத்து சிரித்த முகத்தோடு பச்சை துணியை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? ஆளா வாங்கி அழந்துவாராம். சில வீட்டுல அது போல் அல்லாம இந்த படத்துக்கார வீட்டுல எல்லாம் கேட்பாளாம். ஆமா வெளியே போயிட்டு வரல பேரையே நான் கேட்டோம்ல அதனால பேரையே போவான் ஒரே போகாம உங்க அப்பை ஏழை ஊட்டிட்டு வந்து எடுக்க மாட்டேதானே அப்படியே சில வீட்டுல சொல்லுவாங்க. அதே போல் அல்லாமல் ஆதிபராசக்தியானவா வரவேற்பு என்று வரவேற்பை கொடுத்தார். பாத பூஜை பணிவிடைகளை முடித்து சக்தி என்று
தெரியுமா? கேட்டதுக்கு அப்பால் சாபங்கள் எதுவும் கொடுத்து விடக்கூடாது. அப்படியா? பகவானே பரம்பொருள ஈசா இறைவா ஏழை பிரகாசா அகில உலகம் படைத்த உலகமெல்லாம் உங்களை வணங்கும் வேளையில உங்களுக்கு மேலாக நீங்க வணங்கி வரும் இருவர்கள் யாரு? அதே பார்வதி படைத்த உலகம் என்னை வணங்கினாலும் நான் வணங்கி வரும் இருவேர்கள் யார் தெரியுமா? காலையிலே ஜலத்திலிருந்து குளித்து தோன்றி வருகிறானே கதிரவன் அந்த சூரிய பகவானையும் மாலையிலே மறையும் அந்த சந்திர பகவானை தான் அம்மா நான் வணங்கி வருகிறேன். யார் தெரியுமா? அம்மா கண்ணு முடிச்சுக்கிட்டே தானே இருக்கு. அந்த சந்திரன் சூரியன் என்று சொன்னாரு இவர் சரிபாதி இவர் உடனே நாம சரிபாதி இருக்கிறோமே. ஆனா ஒரு பெண் அவர்கள்னா இருந்தாலும் அவர்கள் நாம் கண்ணாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் இவர் சூரியன் சந்திரன் நான்காமல் சொல்லுவாரு பரிசை செய்து பரிசோதிக்க வேண்டும் என்று ஆதி பராசக்தியானவா பார்வதாதேவி கண் மறைந்தவுடன் லோகமெல்லாம் இருமயமாகவே இருக்க கண்டு இந்த சிறப்பான வேலையிலே பாழும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நாமக்கு பரிசை அழிந்திருந்த செல்வ சீமாங்கள் யார் என்று கேட்டார். வருடத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வ சீமான் நாமளை போல ஒரு வில்லிசை கலைஞர். ஆமா, வில்லிசை வேந்தன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஊர் நாட்டாமை, ஆமா ஊர் நாட்டாமையாக பணியாற்றி வரக்கூடியவர்கள் வில்லிசை இசைக்கலைஞர்கள். தாளமா கொடமா பக்கப்பட்டா என்ன வேணாலும் சரி சகலகலா வல்லவர். அருமை
அருமை அண்ணா மாரிக்கண்ணன் அண்ணார் அவர்கள் வந்து விக்னேஷ் இசையகம் சார்பாகவும் அருமை மதினி ஆறுமுகத்தாய் அவர்களும் அதுக்கு அப்பாலே மருமகன் கார்த்திக் அண்ணார் அவர்கள் வந்து கூட்டுறவுத்துறையிலே பணியாற்றி வரக்கூடியவர்கள். ஆமா, மகள் அதாவது என்னுடைய மருமகள் பூமாரி அவர்களும் குமார் அவர்களும் மமேவிகா அவர்களும் சுபாஷ் அவர்கள் வந்து காவல்துறையிலே பணியாற்றி வரக்கூடியவர்கள். ஆமா, எந்த லத்திய தூக்கிக்கிட்டு எடுத்தா காவல்துறையிலே பணியாற்றி வரக்கூடியவர்கள் சபரிமலை, அதற்கு அப்பாலே பேரன்மார்கள் அதாவது விஜயஸ் அவர்களும் பேத்திகள் சுமித் அவர்களும் அக்ஷரா அவர்களும் கபீர் அவர்களும் வந்து நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக நமக்கு பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்தவர்கள் அதாவது பழைய வழியும் நாட்டாமையாகவே பணியாற்றி வரக்கூடிய என்னுடைய குழந்தை பிள்ளை. ஆமா, காலம் சென்ற அருமை மாமா, அதாவது காலம் சென்ற அருமை மாமா தங்கையார் தேவர் சண்முகத்தாய் அவருடைய அருந்தவர் செல்வம். அதாவது என்னுடைய குழந்தை பிள்ளை இந்த ஊர் நாட்டாம ராதாகிருஷ்ணன் அவர்களும் அருமை சகோதரி மஞ்சு அவர்களும் என்னுடைய அருந்தவர் செல்வி மகள் அதாவது மகள் இச்சிதா அவர்களும் என்னுடைய மகன் பாடும் நாமளை ஆதரிக்க வேணும் என்று ஆசை பாசங்களோடு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி யாரு கேட்டார் அருமை சகோதரி. போன வருஷம் எங்க அக்கா ரூபா பிரிச்சு விடுபிடிக்க வச்சா. ஆமா, மாரியம்மாள் அவர்கள் வந்து பாடும் நாவலை பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான்கள் யார் தெரியுமா? பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று இசை கலைஞர் அதாவது எஸ்பிஎஸ் புஷ்பாமணி. ஆமா, என்னுடைய மகன் எஸ்பிஎஸ் நம்ம மாமா பெரிய வீசை புலவர் பாளையத்தேவர் பொன்னம்மா அவருடைய அருந்தவர் செல்வம். ஆமா, அருந்தவர் செல்வம் ஆகிய எஸ்பிஎஸ் புஷ்பாமணி வீசை குழு சார்பாக நாமளுக்கு ஒரு இலைக்கு 1000 பொன் தரக்கூடிய அழகான ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து புகழாடையாகவும் அறிவித்துள்ளார்கள். அது மட்டும் காணாது என்று சொல்லி 201 லட்சங்களை நமக்கு 2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வச்சீமா அருமை அதாவது ஆசபாசங்களோடு பரிசை அள்ளி தந்த செல்வச்சீமா அவனுடைய மச்சான். ஆமா, அவரும் ஒரு வீசை கலைஞர். ஆமாங்க, மணி. ஆமா, மணி அவர்களும் அவருடைய இல்லத்தரசி அருமை சகோதரி முப்படாடி அண்ணார் அவர்கள் சார்பாக 51 லட்சங்களை நமக்கு 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான்கள் யார் என்று கேட்டார் ஆசபாசங்களோடு பரிசுகளை அள்ளி தந்த குடும்ப வழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? மலபாரி வழங்க அருமை சகோதரி பிரேமா. ஆமா, துணை பாடகர். ஆமா, துணை புலவர். பாடும் நாவலுக்கு 51 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அளித்துள்ளார்கள். அது
சீமாட்டி என்னுடைய மருமகள் ஆமா முத்து அவர்களுடைய பேத்தி, எனக்கும் பேத்தி தான் வந்துதான் போன உடனே ஆட்சின்றான். ஆமா ருத்ரா ருத்ரா அவர்கள் வந்து பார்வ நாமளுக்கு ஆசவாசங்களோடு 103 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான் சீமாட்டி யார் என்று கேட்டார். அதாவது அழகு செல்வி ஆமா இல்லிசை கொள்ள சார்பாகவும் என்னுடைய சகோதரி அழகு செல்வியோட தம்பி கொண்டாட்டியா செல்வி அவர்கள் வந்து பாரநாமலுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி சீமாட்டியார் என்று கேட்டார். அருமை தம்பி மணி அவர்களும் அவருடைய இல்லத்தரசி பிந்து அவர்களும் வந்து அவனுக்கு 51 லட்சங்களை 1/2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி என்னுடைய நாத்தனார் ஆமாயா நாத்தனார் அவர்கள் வந்து அதாவது எலக்ட்ரீஷியன்லே பணியாற்றி வரக்கூடிய தம்பி கணேசன் அவருடைய இல்லத்தரசி சரஸ்வதி அவர்கள் வந்து 51 லட்சங்களை 1/2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்பம் சகோதரி பார்வதி அவர்கள் வந்து 51 லட்சங்களை நமக்கு 1/2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி காலம் சென்ற அருமை அத்தான் சாமியத்தான் ஆமா அவருடைய இல்லத்து அரசி எங்க அக்கா ஆமா எங்க அக்கா நீங்க நம்ம அக்காங்க அவர்கள் அக்கா பேச அவர்கள் வந்து சகோதரிக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்பம் வள்ளி வம்சம் உற்றார் பெற்றார் விதமாக வாழ வேண்டும் தெரியுமா விதமாக வாழ வேண்டும் தெரியுமா தானே வாழ வேணும் ஆண்டவன் பகவான் சொன்ன போது ஆதிபராசக்தி ஈசனுடைய கண்களை மறைந்த போது பார்த்தாள் பார்வதாதேவி பகவான் கண்ணை மறைத்தவுடன் ஈரேழு லோகமெல்லாம் இருமயமாகவே இருக்கிறது. இருமயமாக இருக்க கண்ணே பார்வதி எம்படி சொல்லி கேட்டாம கண்ணை மறைச்சிருக்காரு. ஈரேழு லோகமெல்லாம் இருமயமாக இருக்கிறது. அதனாலே அவளுடைய மகிமை என்னை நாம் தேவி அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கொண்ட சபை
வைத்தார். உச்சி கண்ணை திறந்த போதிலும் உச்சி கண்ணிலே ஆங்கார ஓங்கார சொர்வத்தோடு ஒரு குழந்தை வந்து பிறந்தார். அந்த பிறந்த குழந்தைக்கு ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணிலே நீ பிறந்ததுனாலே இன்றைய நாள் முதலாக உனக்கு உச்சியினி மாகாளி என்ற ஒரு பேர்நாமங்களை கொடுத்து வடக்குவாச கொள்கையை அமர வைத்தார். ஏய் பாரதி, எவ்வளவு சொல்லி கேளாமலே பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? பரிசோதித்த பாவங்கள் வீர வேண்டுமே. ஆனால் ஏய் பாரதி, அகில உலகமெல்லாம் சென்று
நான் தான். ஆடு அசையும் பொருளே இருந்து அசையா பொருள் வரைக்கும் அனைத்துமே ஆண்டவன் சிவபெருமான் நான் தான் என்று சொல்ல, அப்படி சொல்லும் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளே ஆதரிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசுகளை அளித்தந்த செல்வ சீமாட்டிகள் யார் என்று கேட்டார். நாமளோ போல ஒரு இல்லிசை கலைஞர், நம்ம துணை பாடகி. ஆமா, அவன் துணை பாடகி. அதாவது அருமை அண்ணா குமார் அண்ணா அவருடைய இல்லத்து அரசி, அவளுடைய சகோதரி. என்ன பெற்றவா எங்க அம்மா, என்ன பெற்றவா உனக்கு அம்மா தானோ சொல்லவே. அருமை சகோதரி, அதாவது அருமை அண்ணா குமார் அண்ணா அவருடைய இல்லத்து அரசி ராமலட்சுமி என்ற கொச்சி. சொன்னா கம்மியா தெரியும். நம்ம துணை பாடகி அவதானே. என்ன கொச்சம்மா, என்ன போன வாரம் கேரளாவுக்கு போனது இப்ப நிலவுல கொச்சம்மானே. ஓ, அப்படி கொச்சுன்னு சொன்னோடனே கொச்சி ஆகுங்கிறதா? ஆசை பாசங்களோட 101 லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டிகள் யார் என்று கேட்டார். அதாவது அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் உரிய அலைகள் வற்றினாலும் அன்பு கடல் வச்சாரு. அதாவது என்னுடைய மதினி. ஆமா, செல்லசாமி தேவர் அவருடைய அருந்தவ செல்வி. ஆமா, அப்ப அண்ணி, அதாவது அருமை அண்ணன் மாமாத்தி அண்ணன் அவருடைய இல்லத்து அரசி எங்க மதினி பாலம்மா. ஆமா, தெரியுதா? ஆமாங்க, ஆசை பாசங்களோடு நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அடுத்தாப்புலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டிகள் யார் என்று கேட்டார். காலம் சென்ற என்னுடைய மச்சான். மச்சாமனே. ஆமா, காலம் சென்ற அருமை மச்சான் பிரம்மநாயக தேவர் அக்கா முப்படாரி அவருடைய இல்லத்து அரசு, அதாவது அவருடைய அருந்தவ செல்வர் அருமை மகன் துறை அவர்களும் பிரம்மநாயகம் என்ற துறை அவர்களும் அவருடைய இல்லத்து அரசிய மருமகா கலா அவர்களும் வந்து பேட்டினால் 2 பேர் வந்து நமக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அடுத்தாப்புலே பரிசு அள்ளி தந்த செல்வ சீமாட்டி காலம் சென்ற அருமை தம்பி அவருடைய இல்லத்து அரசி, அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நர்ஸாகவே பணியாற்றி வருகிறார்கள். ஆமாண்ணே, ஏன் இருக்க ஊசிய போடவா? நல்லூசி ஒரு ட்ரிப்பு போட. அருமை நாத்தனார் சுப்பு அவர்கள் வந்து, அதாவது எங்க இருக்கா தெரியுமா? இசைக்குமா எங்க இருக்கா? கோயம்புத்தூர்ல இருக்கா. ஆமா, அவ ஆடின ஆட்டத்தை நீ பார்க்கறீங்க. அதாவது எசிக்கக்கூடிய கொல்லப்பாமருடைய நாத்தனார் சுப்பு அவர்கள் வந்து பாடும் நாமளுக்கு நம்ம மருமகப்புள்ள சார்பாக 101 லட்சங்களை நமக்கு ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அளித்தல்ல பூசையை ஆரம்பிக்க கோயிலே ஸ்ரீ முப்படாரி அம்மனுக்கு பூஜை ஆரம்பமாக இருப்பதினால் பக்தர்கள் அனைவரும் கோயில் பெறும்படி உங்களை விழா கமிட்டியார்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முப்படாரி அம்மனுக்கு பூஜை ஆரம்பமாக இருப்பதினால் பொதுமக்கள் அனைவர்களும் ஆலயத்துக்கு வரும்படி உங்கள் விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசுகளை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி யார் என்று கேட்டார். என்னுடைய மாமா முருகையா தேவர் அவருடைய இந்த அத்தை லட்சுமி அவருடைய அருந்தவ செல்வி. அது அருந்தவ செல்வா கொழுந்த பிள்ளை, அதாவது எங்க மச்சான். ஆமா, முத்தையசாமி அவர்களுடைய இல்லத்து அரசி அருமை சகோதரி என்னுடைய தங்கச்சி சொர்ணம் அவர்கள் வந்து 101 லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாக நமக்கு பரிசாகவே அளித்தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசை அளித்தந்த செல்வி சீமாட்டி யார் தெரியுமா? அதாவது காலம் சென்ற அருமை அண்ணன் செல்லத்துறை அவருடைய இல்லத்து அரசி எங்க மதினி.
ஆமா என்ன எல்லாரும் நம்ம நீங்க சரிதாமனே. அதாவது அருமை மதனி கோபம் அவர்கள் வந்து பாதாள கண்டியம்மனுடைய கொலை பாமரம் பார்த்துக்கா கீழே இருந்தாமே ஆடுவா, பாதாளத்துக்குள்ள போய் தான் ஆடுவா. ஆசை பாசங்களோட 101 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்பங்களையும் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வற்று விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? அதுக்கு அப்பாவே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாட்டி யாருன்னு கேட்டா அருமை மாமா காலம் சென்ற அருமை தாத்தா சம்பவ குத்தால தேவர் அவருடைய இல்லத்து அரசி அருமை அதாவது ஆட்சி மாறவேல் அவர்களுடைய அருந்தவர் செல்வம் அருமை மாமா நடராஜ் அண்ணார் அவர்கள் வந்து அதாவது அவருடைய இல்லத்து அரசி அருமை சகோதரி மீனா அவர்கள் வந்து பாடு நாவலுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்பம் வழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் அப்படியாகவே பார்த்தால் பார்வதாதேவி ஏற்று விடுவிடுத்து நின்னா பாருங்க. வேர்வை பூமியில் விழுந்துதானா பூமி தாக்கால் என்று வேர்வை துவட்டி ஆண்டவன் பகவான் தன்னுடைய ஜடாபாரத்துக்குள் அழைத்துக் கொண்டார். ஜடாபாரத்துக்குள் அழைத்த போது அதாவது பார்த்தார் அண்ணா இன்னைக்கு கங்கா பரமேஸ்வரி மீதமுள்ள வேர்வையானது 7 சொட்டுகளாக பூமியிலே விழுந்து 7 சத்தா சாகாரமாச்சு. அப்படி என்றால் 7 கடல்களாச்சு. 7 கடல்களும் என்ன கடல்கள் தெரியுமா? கண்ணனை தன்ன தன்னா கண்ணனை தன்னோ